அக்னி நட்சத்திரம் எனும் வெயிலின் தாக்கம் மே 4ஆம் தேதி முதல் தொடங்க இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை 25 நாட்களுக்கு வெயில் நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வெயில் கொளுத்தி வரும் நிலையில் மே 1ஆம் தேதி முதலே வெயிலின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். எனவே வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்று குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 65 ரூபாய் விலை குறைந்து 8,940 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 520 ரூபாய் விலை இறங்கி 71,520 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை குறைந்து 111 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அக்ஷய திருதியை நெருங்கும் நிலையில் தங்கம் விலை குறைந்து வருவது கவனம் பெறுகிறது. கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் மது பாட்டிலுடன் கூடிய விருந்து வழங்கப்பட்ட வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் திமுக இளைஞர் அணி அமைப்பாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் சந்தைப்பேட்டை தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் மற்றும் தொகுதி பொறுப்பாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவர்கள் சென்ற பிறகு 3 ஒன்றிய செயலாளர்கள் ஏற்பாட்டில் வந்திருந்த 300க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு மதுவுடன் அசைவ விருந்து வழங்கப்பட்டது. உணவு மேஜையில் மது பாட்டில்களுடன் இளைஞர்கள் இருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு புகார் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். பல்கலைக்கழக நூலகர், உடற்கல்வி இயக்குநர் பொறுப்பு வழங்கியதில் முறைகேடு தொடர்பான புகாரில் விசாரணை தொடங்கி நடந்து வருகிறது. முதற்கட்ட விசாரணைக்கு நூலகர் ஜெயபிரகாஷ், உடற்கல்வி இயக்குநர் வெங்கடாச்சலம் ஆகியோர் ஆஜராகினர். பட்டியலினத்தவருக்கு வழங்க வேண்டிய பொறுப்புகளை லஞ்சம் பெற்று பொது பிரிவினருக்கு வழங்கியதாக துணைவேந்தர் மீது பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தினர் புகார் அளித்தனர். நிதியை கையாளும் விவகாரம் குறித்தும் துணைவேந்தர் மீது புகார்கள் எழுந்தன. அதன் அடிப்படையில் சேலம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமர் மோடியை சந்தித்து விளக்கம் அளிக்க உள்ளார். கடந்த 22ஆம் தேதி 26 பேர் கொல்லப்பட்ட பஹல்காம் சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது. நேற்று பஹல்காம் தாக்குதல் குறித்து மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, சதிகாரர்களும் பயங்கரவாதிகளும் மிக கடுமையான பதிலடியை எதிர்கொள்வார்கள் என்று தெரிவித்தார். பயங்கரவாதத்துக்கு எதிரான நமது போரில் 140 கோடி இந்தியர்களுடன் ஒட்டுமொத்த உலகமும் துணை நிற்பதாக கூறியுள்ள பிரதமர், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நீதி பெறும் என்றார். இந்நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமர் மோடியை சந்தித்து ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு நிலவரம் குறித்து விளக்கம் அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தரவுகளை முறையாக திரித்திருப்பதால் இந்தியாவின் வறுமையின் நிலை குறைத்து காட்டப்பட்டிருப்பதாக இருக்கலாம் என்று முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். அண்மையில் உலக வங்கி வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவில் கடுமையான வறுமையிலிருந்து 17 கோடி பேரை மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறது. கடுமையான வறுமையில் வாழ்பவர்களின் விகிதம் 2011-12இல் 16.2 விழுக்காடாக இருந்ததாகவும் 2022-23இல் 2.3 விழுக்காடாக குறைந்திருப்பதாகவும் தெரிவிக்கிறது. மக்களின் வாங்கும் சக்தி குறித்த தரவுகள் மேம்படுத்தப்பட்டிருந்திருந்தால் கடுமையான வறுமையில் இருப்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கக்கூடும் என்றும் உலக வங்கி அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பதாக ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். மத்திய பாஜக அரசு தரவுகளை திரித்து நாட்டின் உண்மையான பொருளாதார நிலையை மறைப்பதாக ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டினார். பஹல்காம் தாக்குதலை அடுத்து தனது இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை ஒத்திவைப்பதாக நடிகர் சல்மான் கான் அறிவித்துள்ளார். மே 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் மான்செஸ்டர் மற்றும் லண்டனில் பாலிவுட் பிக் ஒன் என்ற நிகழ்ச்சி நடைபெற இருந்தது. இதில் மாதுரி தீக்ஷித், வருண் தவான், கீர்த்தி சனோன் உள்ளிட்டோருடன் சல்மான் கான் பங்கேற்பதாக இருந்தது. இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்படுவதாகவும் துயரமான இந்த நேரத்தில் இதுவே சரியான முடிவாக இருக்கும் என தாங்கள் கருதுவதாகவும் சல்மான் கான் கூறியுள்ளார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் சீன அரசு பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் தருடன் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி தொலைபேசியில் உரையாடினார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சீன அரசு அறிக்கையில், சீனா பாகிஸ்தானின் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளை எப்போதும் ஆதரித்து வந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து சார்பற்ற விசாரணை நடத்துவதை சீனா ஆதரிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் 2 நாடுகளும் இந்த விவகாரத்தை நிதானத்துடன் அணுக வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
உக்ரைனின் கர்ஸ்க் பகுதி முழுவதையும் தங்கள் ராணுவத்தினர் கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினிடம் தீர்மான அறிக்கையை ரஷ்ய ராணுவ தலைமை தளபதி சமர்ப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய அதிபர் புட்டின், உக்ரைன் தொடர்ந்து இழப்புகளை சந்தித்து வருவதாகவும் மீதமுள்ள பகுதிகளிலும் தோல்வியை தழுவும் என்றும் தெரிவித்துள்ளார். எனினும் ரஷ்யாவின் இந்த கூற்றை உக்ரைன் அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கர்ஸ்க் பகுதியை ரஷ்ய படைகள் கைப்பற்றியுள்ளதாக கூறுவதில் உண்மையில்லை என்றும் அங்குள்ள சில பகுதிகளில் தொடர்ந்து சண்டை நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்துவது தொடர்பாக வாட்டிகனில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் ட்ரம்ப் ஆலோசனை நடத்தினார். இதனால் போர் முடிவுக்கு வரும் சூழல் எழுந்திருப்பதாக கூறப்பட்டாலும் ரஷ்யாவின் தாக்குதல்கள் தொடர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரஷ்யாவின் தாக்குதல்கள் ஏமாற்றம் அளிப்பதாக டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக படைகளை அனுப்பியதாக வடகொரியா முதன்முறையாக ஒப்புக்கொண்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் 3 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து வரும் சூழலில் வடகொரியா முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் நட்பின் அடிப்படையில் ரஷ்யாவுக்கு படைகளை அனுப்பியதாகவும் குர்ஸ்க் நகரத்தை மீட்க ரஷ்யாவிற்கு ராணுவ ரீதியில் உதவியதாகவும் தெரிவித்துள்ளது. ஏமன் நாட்டில் அமெரிக்க படைகள் நிகழ்த்திய வான்வழி தாக்குதலில் 30 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஏமன் நாட்டின் சதா நகரில் உள்ள சிறைச்சாலையை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் சிறை கைதிகள் 30 பேர் உயிரிழந்ததாகவும் 50 பேர் படுகாயமடைந்ததாகவும் ஏமன் ஊடகங்கள் அறிவித்துள்ளன. ஈரான் நாட்டில் துறைமுகத்தில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த வெடிவிபத்தில் 40 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் எஸ்கந்தர் மோமேனி அறிவித்திருக்கிறார். தெற்கு ஈரானில் பண்டார் அபாஸ் என்ற நகரத்தில் ஷாஹித் ரஜா என்ற துறைமுகத்தில் எண்ணெய் கண்டெய்னர்கள் அடுத்தடுத்து வெடித்து சிதறியதால் பெரும் விபத்து நிகழ்ந்தது. இதில் உயிரிழப்புகள் 40ஆக அதிகரித்திருப்பதாகவும் மேலும் பலர் படுகாயமடைந்திருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை உயரக்கூடும் என்றும் அமைச்சர் எஸ்கந்தர் மாமேனி தெரிவித்திருக்கிறார். சிங்கப்பூர் நாடாளுமன்ற தேர்தல் வரும் மே 3ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதில் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் ஃபேஸ்புக் வாயிலாக தலையிடுவதை தடுக்க அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக சிங்கப்பூர் வாக்குகளிடையே அரசியல் மற்றும் மதவாத கருத்துக்களை திணிக்கும் வெளிநாட்டினரின் பட்டியலை மெட்டா நிறுவனத்திடம் அளித்து தேர்தல் முடியும் வரை அவர்கள் ஃபேஸ்புக் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும்படி அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 1965ஆம் ஆண்டு முதல் சிங்கப்பூரை ஆண்டு வரும் BAP கட்சியே இந்த தேர்தலிலும் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அக்கட்சிக்கு செல்வாக்கு குறைந்து வருவதாலேயே சமூக ஊடகங்கள் வழி பிரச்சாரத்திற்கு முட்டுக்கட்டை போட முயல்கிறது என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். மறைந்த போப் பிரான்சிஸின் கல்லறை பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 21ஆம் தேதி காலமான போப் பிரான்சிஸின் உடல் இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு வாட்டிகனுக்கு வெளியே ரோமில் உள்ள சாண்டா மரியா ஆகியோர் தேவாலயத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்கில் பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு போப் பிரான்சிஸிற்கு தங்கள் அஞ்சலியை செலுத்தினர். இந்நிலையில் போப் பிரான்சிஸின் கல்லறை அமைந்துள்ள பகுதி பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டுள்ளது. எளிய முறையில் அமைக்கப்பட்டுள்ள கல்லறையில் ஒரே ஒரு கல்வெட்டு மட்டும் பொறிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஏராளமான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து போப் பிரான்சிஸிற்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். பிரான்சிஸ் மறைந்த நிலையில் அடுத்த போப்பை தேர்வு செய்வதற்கான ஆரம்பகட்ட நடைமுறைகள் தொடங்கியுள்ளன. இதற்காக வாட்டிகன் அடுத்த போப்பை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள சிஸ்டின் தேவாலயத்தை மூடியுள்ளது. இந்த தேவாலயத்தில் கார்டினல்கள் கூடி போப்பை தேர்வு செய்வதற்காக வாக்களிக்க உள்ளனர். விதிகளின்படி போப் இறந்த பிறகான 9 நாட்கள் துக்க அனுசரிப்பிற்கு பிறகு போப் தேர்வுக்கான கார்டினல்களின் மாநாடு தொடங்கும். அதன்படி இந்த மாநாடு வரும் 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதிக்குள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக வங்கியில் சிரியா பெற்றுள்ள கடனை தாங்கள் திருப்பிச் செலுத்த உள்ளதாக சவுதி அரேபியா மற்றும் கத்தார் நாடுகள் அறிவித்துள்ளன. சுமார் 15 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனை தாங்கள் திருப்பிச் செலுத்த உள்ளதாகவும் இது 14 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டுள்ள உலக வங்கியின் உதவியை சிரியா மீண்டும் பெற வழிவகுக்கும் என்றும் சவுதி மற்றும் கத்தாரின் நிதியமைச்சர்கள் கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளனர். சிரியாவில் பஷார் அல் அசாத்தின் அரசாங்கம் வீழ்வதற்கு சவுதி அரேபியா மற்றும் கத்தார் முக்கிய காரணமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது.
16 பாகிஸ்தான் யூடியூப் சேனல்களை இந்தியாவில் மத்திய அரசு தடை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பாகிஸ்தான் நாட்டு ஊடகங்களான டான், ஜியோ நியூஸ் உள்ளிட்டவற்றின் யூடியூப் சேனல்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் விவகாரத்தில் இந்தியா குறித்தும் இந்திய ராணுவம் குறித்தும் தவறான மற்றும் வகுப்புவாத செய்திகளை பரப்பியதற்காக இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சபரிமலையில் இயற்கை மரணமடையும் பக்தர்களின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது. மாரடைப்பு, மூச்சு திணறல் போன்றவற்றால் உயிரிழக்கும் பக்தர்களுக்கு இந்த இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. கேரள உயர்நீதிமன்ற ஆணைப்படி இதற்கான முடிவை எடுத்துள்ள தேவசம் போர்டு இதற்காக பொது நிவாரண நிதி திரட்டும் பணியை தொடங்கியுள்ளது. இதற்கு பொதுமக்களும் பங்களிக்கலாம் என்றும் அறிவித்துள்ளது. ஏற்கனவே சபரிமலை வரும்போது விபத்துகளில் உயிரிழப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் இன்று கூடியது. அப்போது பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நாட்டின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா வந்த அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக சபாநாயகர் அப்துல் ரஹீம் ராத்தீர் தெரிவித்தார். அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட மனிதாபிமானமற்ற தாக்குதலுக்கு அதிர்ச்சியும் வேதனையும் வெளிப்படுத்துவதாகவும் இந்த கொடூரமான கோழைத்தனமான செயலை சட்டப்பேரவை கண்டிப்பதாகவும் ஜம்மு காஷ்மீர் பேரவையில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது ஜம்மு காஷ்மீர் மீதான ஒற்றுமை, அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் மீதான நேரடி தாக்குதல் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈடு செய்ய முடியாத இழப்பை சந்தித்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்க கூட்டு தீர்மானம் இயற்றப்பட்டதாகவும் சுற்றுலா பயணிகளை காப்பாற்ற முயன்று உயிர் கொடுத்த ஷாஹித் சையத் அடில் ஹுசைன் ஷாவின் தியாகத்தை பாராட்டுவதாகவும் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிவினை முயற்சியை எதிர்கொண்டு ஒற்றுமையாக இருக்க வேண்டிய அவசியத்தை மிகைப்படுத்த முடியாது என்றும் தேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் மத நல்லிணக்கத்தையும் முன்னேற்றத்தையும் சீர்குலைக்க விரும்புவோரின் மோசமான திட்டங்களை தோற்கடிப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதல் நடந்துள்ள இந்த தருணத்தை பயன்படுத்தி ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கோரப்போவதில்லை. முதல்வர் உமர் அப்துல்லா இவ்வாறு கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய உமர் அப்துல்லா, பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கோர முடியும் என்று வினவினார். வருங்காலத்தில் மாநில அந்தஸ்து கோருவோம் என்றாலும் தற்போது மாநில அந்தஸ்து கோருவது அவமானகரமானது என்றும் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக திருப்பி அனுப்புவது தனது கடமை என்றும் அதனை தான் செய்ய தவறிவிட்டதாகவும் வேதனை தெரிவித்த உமர் அப்துல்லா, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கோர தன்னிடம் வார்த்தைகள் இல்லை என்றார். கடந்த 26 வருடங்களில் முதன்முறையாக பயங்கரவாத தாக்குதலுக்கு ஜம்மு காஷ்மீர் மக்கள் வெளிப்படையாக எதிர்ப்பினை வெளிப்படுத்துவதாகவும் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே பயங்கரவாதத்திற்கு முடிவு கட்ட முடியும் என்றும் அவர் கூறினார். இந்திய எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. பூஞ்ச், குப்வாரா பகுதிகளில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அருகே பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாகவும் இந்திய ராணுவம் அதற்கு தக்க பதிலடி கொடுத்ததாகவும் பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். தொடர்ந்து 4வது நாள் இரவாக பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் திரும்ப ஒப்படைக்கப்படவில்லை என்றால் பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியை மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கும் வரை பயங்கரவாத செயல்கள் தொடரும் என்றும் கூறினார். இந்த சமயத்தில் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தோடு நிற்க வேண்டும் என்றும் ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் என்று இந்திய அரசு அறிவித்திருக்கும் நிலையில் ஏப்ரல் 24 தொடங்கி கடந்த 4 நாட்களில் 537 பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிலிருந்து வெளியேறி அட்டாரி எல்லை வழியாக பாகிஸ்தானுக்கு சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏப்ரல் 22 அன்று ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். இத்தாக்குதலுக்கு பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் அனைவரும் வெளியேற ஏப்ரல் 23 அன்று இந்திய அரசு உத்தரவிட்டது. மருத்துவ காரணங்களுக்காக இந்தியாவில் வசிக்கும் பாகிஸ்தானியர்களுக்கான விசாக்களின் காலம் நாளை நிறைவடைகிறது. பிற அனைத்து வகையான விசாக்களின் காலம் நேற்றுடன் நிறைவடைந்துவிட்டது. இதே காலகட்டத்தில் பாகிஸ்தானில் வசிக்கும் 850 இந்தியர்கள் இந்தியாவிற்கு திரும்பியுள்ளனர்.
ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசோடு இந்திய வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் ஆனந்த் பிரகாஷ் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முட்டாக்கியோடு இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. இதில் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையிலான அரசியல் மற்றும் வர்த்தக உறவை விரிவாக்கம் செய்வதற்கு அமீர்கான் முட்டாக்கி விருப்பம் தெரிவித்ததாக ஆப்கானிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கும் நிலையில் இந்திய அரசு தலிபான்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.